நாங்கள் கடந்த காலம் முகம் கொடுத்த பொருளாதார சிக்கல்னால ஒரு வரிசை கிரமம் நாடு ரொம்ப சிக்கலான முறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதார சிக்கல் இல்லை, டாலர் சிக்கல் இல்லை, ஆனால் இது சர்வதேச ஜியோ பொலிட்டிக்கில் வந்து ஒரு சிக்கல். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்குறீங்க? எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மிக நீண்ட கியூ வரிசையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். நிகழ்விலே பார்க்கின்ற போது மக்கள் இறந்ததையும் மயங்கி விழுந்ததையும் நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேலே அவர் இறந்ததாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எரிபொருளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இப்போது QR சிஸ்டம் என்று சொல்லப்பட QR கோட் வழங்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அது சவுதி அரேபியா, அமெரிக்காவில் கூட, சிங்கப்பூரில் கூட இன்று எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். துறைமுகத்தில் இருக்கிற விலைக்கு எரிபொருளை வழங்குறோம் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் உங்களுடைய அரசாங்கமும் உங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுல திசாநாயக்கா அப்போது சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வர முதல்ல சொல்லியிருந்தார். உங்களுடைய ஆட்சி வந்து எரிபொருள் விலையை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலை. மின்சார கட்டணத்தை குறைப்பது, எரிபொருளுடைய விலையை குறைப்பது, நீர் கட்டணத்தை குறைப்பது என்று பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் இப்போது பங்க்ரோத் அடைந்த நாடு. உங்களுக்கு தெரியும், வந்து இந்த நாட்டை ஜனாதிபதி அவர்கள் மக்கள் வழங்கிய வரத்தின் பிரகாரம் நாட்டை கையேற்கின்ற போது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த நாடு, பங்க்ரோத் அடைந்த நாடு. பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான எரிபொருட்களுடைய விநியோகம் மாத்திரமல்ல, எங்களுடைய கைத்தொழில் நடவடிக்கைகள், ஏனைய நடவடிக்கைகள், குறிப்பாக எங்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்களிலே நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக காணப்படுகிறது. மசகண்ணே எரிபொருள் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் அவர்களிடம் டாலர் இருக்கவில்லை. அவர்கள் ஊழல் மோசடி செய்தார்கள். இன்று நாங்கள் ஊழல் மோசடி, மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தோம், நாங்கள் ஊழல் மோசடி செய்ய மாட்டோம், திரைசேரி நிரம்பும் என்று சொன்னார்கள். திரைசேரியை நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள், அநேகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் இன்று எங்களுக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்கள் இன்று QR சிஸ்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். கியூ வரிசைகளின் கியூ என்று சொல்லப்படக்கூடிய மக்களுடைய அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக. ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற சிறிய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு அவர்கள் முன்வைக்கின்றார்களே தவிர மக்கள் சார்பான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. நீங்கள் கூறியது போன்று நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசினீர்கள். அது மாத்திரமல்ல, 323 கண்டெய்னர் தொடர்பான விடயங்களை பற்றி நீங்கள் பேசினீர்கள். ஆகவே இன்று இந்த ஆட்சியிலே ஊழல் மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே ஊழல் மோசடி என்பதை விட ஒரு சில நினைக்கின்றேன் அரசாங்கம் என்ற வகையிலே ஒரு சில தவறுகள் நடைபெறக்கூடும். டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது சமகால அரசியல் தொடர்பிலே, நாங்கள் நாட்டினுடைய நிலவரங்கள் தொடர்பிலே நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்கள் தொடர்பிலே தெளிவுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது நாட்டில் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக புரிகிறது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கினுடைய யுத்தம் காரணமாக அல்லது ஈரானின் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் காரணமாக இப்போ உலக பொருளாதாரத்தில் உலக எரிபொருள் சிக்கலாக மாறி இருக்கிறது. இது இலங்கையில் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் இந்த சிக்கல் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன மாதிரியான விடயங்களை கையாளுகின்றது? அரசாங்கம் மக்களுக்கான விடயங்களை எவ்வாறு செயற்படுகிறது? இந்த எரிபொருள் சிக்கல் வந்துவிட்டால் நாட்டில் எல்லா சிக்கலும் உடனடியாக வந்துவிடும். நாட்டில் எல்லா நாடுகளிலும் பொதுவாக எல்லா சிக்கல்களும் உடனடியாக அமுலுக்கு வந்துவிடும். அவ்வாறு ஒரு சூழ்நிலை தான் இலங்கையிலும் இருக்கிறது. நாங்கள் இது தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பிலே, அரசினுடைய தரப்பு தொடர்பிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காக இன்றைய தினம் நாங்கள் என்பிபியினுடைய ஆளும் தரப்பினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாவா அவர்களை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எம்பி சொல்லுங்கள், இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இலங்கையினுடைய இந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? இப்போ நாங்கள் கடந்த காலம் முகம் கொடுத்த பொருளாதார சிக்கல்னால ஒரு வரிசை கிரமம் நாடு ரொம்ப சிக்கலான முறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதார சிக்கல் இல்லை, டாலர் சிக்கல் இல்லை, ஆனால் இது சர்வதேச ஜியோ பொலிட்டிக்கில் வந்து ஒரு சிக்கல். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்குறீங்க எம்பி? 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி. அப்போது நாட்டிலே டாலர் இருக்கவில்லை, ஆனால் உலக சந்தையிலே எரிபொருள் இருந்தது. அதன் காரணமாக மக்கள் எரிபொருளுக்கான ஒரு தட்டுப்பாட்டின் காரணமாக நாட்டிலே நாலாபுறமும் கியூ வரிசையிலே நின்று அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம் காரணமாக தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மிக நீண்ட கியூ வரிசையிலே நாங்கள் பார்த்திருந்தோம்.
அது மாத்திரமல்ல அந்த நிகழ்விலே பார்க்கின்ற போது மக்கள் இறந்ததையும் மயங்கி விழுந்ததையும் நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேலே அவர் இறந்ததாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய இந்த ஆட்சியிலே மக்கள் வரம் வழங்கியிருந்தார்கள். அனுர திசாநாயக்கா நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். அதன் பிரகாரம் நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டதன் பிரகாரம் இன்று உலகத்திலே பேசப்படுகின்ற வங்குரோத்து நிலையிலிருந்து படிப்படியாக மீண்டு வருகின்ற நாடுகளிலே இலங்கை மிக விரைவாக மீண்டு வருகின்றது என்பதை சர்வதேச சமூகங்கள் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கூட அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இந்த நாட்டிலே ஊழல் மோசடி படிப்படியாக ஒழிக்கப்பட்டு வருவதன் காரணமாக எங்களுடைய திரைசேரியிலே பெருமளவு டொலர் காணப்படுகிறது. ஆகவே இப்போது நாங்கள் டொலர் இருக்கிறது. ஆனால் இன்று நீங்கள் கூறியது போன்று அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலை, வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலை காரணமாக எரிபொருளுக்கான அதை இறக்குமதி செய்வதிலே சில தடங்கல்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் தற்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் எதிரே வருகின்ற ஏப்ரல் மாதம் அளவுக்கு எங்களுடைய எரிபொருளை நாங்கள் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இப்போது எங்களிடத்திலே டொலர் இருக்கிறது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றன. இருந்தாலும் அரசாங்கம் மக்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை, மாற்று திட்டங்களை என்று சிந்தித்து வருகின்றார்கள். தற்போதைக்கு நாங்கள் ரஷ்யாவோடு பேசுகிறோம், சீனாவோடு பேசுகிறோம். பேசி இலங்கைக்கு மக்கள் எந்த விதமான ஒரு பேனிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 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 அசாதாரணமான நிலைக்கு செல்லாமல் நாங்கள் எரிபொருளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இப்போது QR சிஸ்டம் என்று சொல்லப்பட QR கோட் வழங்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அது அமுல் நடத்தப்படக்கூடியதாக இருக்குது. ஆங்காங்கே சில பிரச்சனைகள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் காரணமாக சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனையிலே வாகனங்களை விற்றல், அதுபோன்று புதிய தொலைபேசி இலக்கங்களை பெற்றதன் காரணமாக அவர்கள் அந்த QR கோட்டினை சரியான முறையிலே முன்கொண்டு செல்வதிலே சில தடங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் அரசாங்கம் மிக விரைவாக இதனை திருத்தி கொண்டு நாங்கள் மக்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அரசாங்கம் இந்த எரிபொருள் சிக்கலை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை அதற்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு புதிய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கு. இப்போ அதனுடைய ஒரு நடவடிக்கை தான் இப்போது இன்றைய புதன்கிழமையில் அரச விடுமுறையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லா விடுமுறை நீங்கள் ஒரு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஏப்ரல் மாதம் அளவில் எரிபொருள் கையிருப்பில் இருக்குன்னு. ஆனால் பாராளுமன்றத்தில் அண்மையில் எரிசக்தி அமைச்சர் சொல்கிறாரு 27 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் தான் நம்ம கைவசம் இருக்குன்னு சொல்லி. அப்போது இதில் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது, இந்த மாதம் நிறைவடையும் வரைக்கும் எங்கள்கிட்ட எரிபொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மள்கிட்ட. நிச்சயமாக எங்களுடைய கையிருப்பு தொடர்பாக நாங்கள் மக்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் 2 வாரங்களுக்கான எரிபொருளை மக்கள் 9 நாட்களிலே கொள்வனை செய்தார்கள். வேகமாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நிலைமை காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொண்டு அசாதாரணமாக அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் வரிசை கிரமமாக நாங்கள் எரிபொருளை விநியோகிக்கின்ற போது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் தேவைக்கு அதிகமாக அவர்கள் அந்த எரிபொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேறு வகையான ஒரு வர்த்தகத்தை செய்வதற்கு முடம் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்தாலும் கையிருப்பில் இருக்கின்ற அதாவது எரிபொருட்களை நாங்கள் வரிசை கிரமமாக ஒழுங்காக நாங்கள் அதனை விநியோகிக்கின்ற போது நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு முன்கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இலங்கைக்கு இவ்வளவு எரிபொருள் வந்து கொண்டிருக்கிறதா இல்லை இத்தனை கப்பல்கள் வருதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ கடந்த பாராளுமன்றத்தில் கூட இந்த விவகாரம் பேசப்பட்டுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் ஒரு அளவாக தான் இருக்குது. நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய சிக்கலாக போகுது அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லிடு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே எங்களுக்கு இப்போது இருக்கின்ற வளைகுடா யுத்தம் விரைவாக நாட்டுக்குள்
மசகெண்ணெயை கொண்டு வருதல் மற்றும் ஏனைய பெட்ரோல் டீசல் போன்றவற்றை கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பம் உண்மையிலேயே நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே வந்து மக்களுக்கு அந்த விடயங்களை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற குறிப்பாக விவசாயமாக இருக்கலாம், மீன்பிடித்துறையாக இருக்கலாம், எங்களுடைய சுகாதாரத்துறையாக இருக்கலாம், அதுபோன்று எங்களுடைய கைத்தொழில் துறையாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் அதிகளவு எரிபொருட்கள் தேவைப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய முறையிலே இன்று அரசாங்கம் பல ஆலோசனைகளை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு விரிவாக இந்த எரிபொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்கின்ற அதே வேளையில் நாட்டிலே நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு நிலையை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிலை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மக்கள் இன்று வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையை நன்கு அறிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் மாற்று எதிர்க்கட்சியினர் இது வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் அரசாங்கம் இன்று மாவட்டம் தோறும் அங்கிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அதுபோன்று துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கலந்தாலோசனைகளை நடாத்தி எதிரே வருகின்ற காலங்களிலே நாங்கள் இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடை முடியுமான வரைக்கும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலமாக இந்த ஏனைய நாடுகள் எங்களுக்கு தெரியும் என்று சவுதி அரேபியா, அமெரிக்காவில் கூட, சிங்கப்பூரில் கூட இன்று எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய இலங்கை எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பல திட்டங்களை வகுத்து எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசுவதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இந்த எரிபொருட்களை மிக கவனமாக, அதாவது தொடர்ச்சியாக தேவைக்கு மேலதிகமாக அதனை பெற்றுக்கொள்ளாமல் தேவைக்கு ஏற்றவாறு பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் இருக்கின்ற எரிபொருளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே காணப்படுகின்றன. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வார நேரம் வழங்கின வாக்குறுதி தான் இந்த உங்களுடைய ஜனாதிபதி கூட அதிகமாக பேசியிருந்தார். ஆனால் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மக்களுக்கு வழங்கின வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சொல்லி. துறைமுகத்தில் இருக்கிற விலைக்கு எரிபொருளை வழங்குறோம் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் உங்களுடைய அரசாங்கமும் உங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா அப்போது சொல்லியிருந்தார், ஆட்சிக்கு வர முதல்ல சொல்லியிருந்தார். ஆனால் உங்களுடைய ஆட்சி வந்து இந்த எரிபொருள் விலையை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலை. அதாவது மக்கள் உணரக்கூடிய அளவில் குறைக்கிறீங்க. அது ஒரு 10 ரூபா இருக்கலாம், ஒரு 7 ரூபாயாக இருக்கலாம், 3 ரூபா. ஆனால் இந்த வாக்குறுதிக்கு என்னாச்சு? இப்போ நாங்கள் அவர் சொன்னார் துறைமுகத்தில் இறக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதே அளவில் வந்து எரிபொருள் எங்களுக்கு விநியோகிக்கலாம். உங்களுடைய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருந்தார், அவருடைய அந்த கட்கூட எங்கள்கிட்ட இருக்குது. அவர் சொல்லியிருந்தார் சர்வதேசத்தில் அதிகரிக்கிற நீர் நாங்கள் அதிகரிக்க தேவையில்லை, அங்கே குறைக்கிற நீர் நாங்கள் குறைக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இது எப்படியான ஒரு கருத்து? இது இப்போது உங்களுடைய அரசாங்கத்துக்கும் இல்லை உங்களுக்கு இது மறந்து போச்சு தான்? எம்பி உண்மையிலே மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை நாங்கள் அறிந்தோம். குறிப்பாக ஊழல் மோசடி இல்லாமல் செய்ய வேண்டும், அதுபோன்று பாதாள உலோக கோஷ்டியினுடைய செயற்பாடுகளை நாங்கள் குறைக்க வேண்டும் அல்லது இல்லாமல் ஆக்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருளுடைய பாவனையை நாங்கள் அதனை பூச்சியல் மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்களிலே நாங்கள் மின்சார கட்டணத்தை குறைப்பது, எரிபொருளுடைய விலையை குறைப்பது, நீர் கட்டணத்தை குறைப்பது என்று பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் இப்போது பங்க்ரோத் அடைந்த நாடு. உங்களுக்கு தெரியும் வந்து இந்த நாட்டை ஜனாதிபதி அவர்கள் மக்கள் வழங்கிய வரத்தின் பிரகாரம் நாட்டை கையேற்கின்ற போது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த நாடு, பங்க்ரோத் அடைந்த நாடு. எங்களுடைய பொருளாதாரம் -7% வளர்ச்சியிலே தான் அப்போது இருந்தது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தை கடந்து இப்போது பயணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் கூட பார்லமெண்டத்தில் சொல்லியிருந்தார், வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை நாங்கள் 4.8% நாங்கள் இன்று உயர்த்தி இருக்கிறோம். அதன் மூலமாக இன்று எங்களுக்கு தெரியும் வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துதல், ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குதல், அதுபோன்று மக்களுடைய வாழ்வாதார அடிப்படையிலான விலை குறைப்பு சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசியிருந்தாலும் இப்போது நாங்கள் இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்தாபித்து கொண்டு எங்களுக்கு தெரியும் வந்து இன்று நாங்கள் பல வகைகளிலும் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை 2025 நாங்கள் அதிகரித்தோம், 26 அதிகரித்தோம், 27 அதிகரித்தோம். அதுபோன்று பசலை மானியத்தை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்களுடைய மகாபல கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளிலே மாணவர்களுக்கான அவர்களுக்குரிய பாதணிகள் கொடுக்கின்ற நிகழ்வுகள், அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள். அது மாத்திரமல்ல, இன்று தித்வா புயல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த புயலின் காரணமாக நாட்டினுடைய பொருளாதார இழப்பு மிக அதிகம்.
இருந்தாலும் அதையும் சீர் செய்து கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தையும் சீர் செய்து கொண்டு இன்று நாங்கள் முன்னோக்கி பயணிக்கின்றோம் என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அறியக்கூடியதாக இருக்கிறது. துரஷ்டவசமாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தித்வா புயலை அடுத்து படிப்படியாக இந்த நாட்டை மக்களுக்குரிய கட்டுமானங்களை செய்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உலகளாவிய ரீதியான மனிதனால் உருவாக்கப்பட்ட அதாவது சக்திக்கான யுத்தம் என்று உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 2வது கட்டம். இதிலும் நாங்கள் உண்மையாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் சரி செய்து கொண்டு மிக விரைவாக நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நீங்கள் கூறுவது எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது அதனை நாங்கள் இப்போது வேறு விதமாக நாங்கள் டெண்டர் மூலமாக நாங்கள் அதனை கோல் பண்ணி முதல் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தான் அந்த எண்ணெயை இலங்கைக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் டெண்டர் முறை மூலமாக இன்று பொதுவான ஒரு டெண்டர் முறை மூலம் அங்கே இருக்கின்றது. அதனை எங்களுக்கு தெரியும் அதிலேயும் ஒரு அவர்களுக்கான அதாவது இலாபம் என்ற ஒரு மட்டம் இருக்கிறது. அதனை நாங்கள் அதனை கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் இவ்விடத்திலே கூறுகின்றேன், இன்னும் காலங்கள் இருக்கின்றது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை. அதாவது இன்று உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலே மாற்றம் இருக்கின்ற போது நாங்கள் மீண்டும் இந்த இலங்கையை நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான எரிபொருட்களுடைய விநியோகம் மாத்திரமல்ல, எங்களுடைய கைத்தொழில் நடவடிக்கைகள், ஏனைய நடவடிக்கைகள், குறிப்பாக எங்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்களிலே நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக காணப்படுகிறது. என்னோட கொஸ்டின் ரொம்ப தெளிவானது. வார்த்தை சொன்னீங்க, வாக்குறுதி வழங்குனீங்க, ஆனால் அதை நிறைவேற்றலை. சரி, ஓகே, ஏதோ ஒரு அளவு 7 ரூபா 8 ரூபா குறைச்சிங்க, இப்போ ஒரு 25 ரூபா அதிகரிச்சிருக்கிறீங்க. இது எவ்வளவு தூரம் நியாயமான கேள்வி? நீங்க அப்ப வழங்கின வாக்குறுதியை நிறைவேற்றவும் இல்லை, ஆனா 1ஆம் தேதி 6 நேரம் எரிபொருள் அந்த சூத்திரம் பயன்படுத்தப்படும். மங்கள சமர வீரரை விமர்சித்தவர்கள் இன்று மங்கள சமர வீரனுடைய சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த எரிபொருள் சூத்திரம் பயன்படுது. கியூஆரை விமர்சித்த உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு கியூஆரை பயன்படுத்துறாங்க. இது எவ்வளவு தூரம்? உங்களுக்கு ஏற்கனவே இதற்கான பதிலை அளித்தேன். அதாவது மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் வளமையாக அவர்களுடைய தேவைக்கேற்ப எரிபொருளை சேகரித்து கொண்டு அன்றாடம் அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்போது இருந்த கியூஆர் சிஸ்டத்துக்கும் இப்போது இருக்கின்ற கியூஆர் சிஸ்டத்துக்கும் நாங்கள் நிறைய வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக அதாவது நீங்கள் கூறியது போல மங்கள சமரவீர அவர்கள் அதாவது ஒரு பொமிலா சூத்திரத்தை ஒன்றே உருவாக்கி இருந்தால் அது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படாமல் எங்களுடைய விடயங்களை கையாண்டு கொண்டு சமன் செய்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உண்மை. இருந்தாலும் அன்று நீங்கள் கூறியது போன்ற எங்களுடைய நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த கியூஆர் கோட் அங்கே எங்களிடத்திலே அவர்களிடத்திலே டாலர் இருக்கவில்லை, வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம். அதனால் உலக சந்தையிலே மசகெண்ணெய் எரிபொருள் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் அவர்களிடம் டாலர் இருக்கவில்லை, அவர்கள் ஊழல் மோசடி செய்தார்கள். இன்று நாங்கள் ஊழல் மோசடி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தோம், நாங்கள் ஊழல் மோசடி செய்ய மாட்டோம், திரைசேரி நிரம்பும் என்று சொன்னார்கள். திரைசேரியை நாங்கள் இப்போது நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அநேகமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் இன்று எங்களுக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்கள் இன்று கியூஆர் சிஸ்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். கியூ வரிசைகளை கியூ என்று சொல்லப்படக்கூடிய மக்களுடைய அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக. ஆனால் அன்று வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் இன்று அதிகரித்த பொருளாதாரத்தில் போதிய டாலர் இருக்கிறது. உலக சந்தையில் ஏற்படுகின்ற தட்டுப்பாடு தான் எங்களுக்கு காரணமே ஒளிய நாங்கள் அந்த கியூஆர் சிஸ்டத்தையும் இந்த கியூஆர் சிஸ்டத்தையும் நாங்கள் ஒப்பிட முடியாது. இதை மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்க. நீங்க சொன்னீங்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னீர்கள். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஒரே ஒன்றை மாத்திரம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது மக்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் அதாவது அவர்களுடைய அதாவது எரிபொருளுக்கான விலை குறைப்பு, மின்சார கட்டணத்துக்கான விலை குறைப்பு, நீர் கட்டடங்களுக்கான விலை குறைப்பு சம்பந்தமாக கூறியிருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் இப்போது எங்களுக்கு தெரியும் ஆட்சியை கைப்பற்றி இந்த அரசாங்கம் 1 வருடம் கடந்து பயணிக்கின்றது. அதுக்கிடையிலே 1.5 வருடங்கள் ஆகின்றது. நாட்டில் ஏற்பட்ட தித்வா புயல், இயற்கை அனர்த்தம், இப்போது மனிதனால் உருவாக்கப்பட்ட அனர்த்தம் காணப்படுகின்றது. இவையெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு எதிர்காலத்திலே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட இந்த நாட்டிலே ஒரு எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மக்கள்
மக்கள் அணியாய் நின்றார்கள். பின்னர் அது சீர் செய்யப்பட்டது. அதற்கிடையில் இன்று வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண நிலைமை காரணமாகத்தான் இன்று இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. அதற்கான QR சிஸ்டம் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். டிஜிட்டல் எக்கானமி அதுக்குரிய அமைச்சர் அவர்கள் இதில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்காலத்திலே இதை நாங்கள் சரியாக செய்யக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுடைய பயணம் தவறுன்னு சொல்லலை, நீங்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள் நடவடிக்கைகள் தவறுன்னு சொல்ல. நான் சொன்னது இப்போ அவங்க உருவாக்குன QR சிஸ்டம் சில மாற்றங்களை தானே மேற்கொண்டு இருக்கிறீங்க, முழுமையாக மாற்றம் செய்யலை. அந்த QR சிஸ்டம் என்ற ஒன்றுக்கு வந்திருக்கிறீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ விலை சூத்திரத்தை எடுத்த வரைக்கும் அன்றைக்கு மங்கள சமர வீரரை விமர்சித்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு அந்த விலை சூத்திரம் அடிப்படையிலேயே எரிபொருள் விலைகள் அது நல்ல திட்டங்கள் உண்மையிலுமே ஒரு அரசாங்கம் எம்பி எந்த அரசாங்கம் செய்திருந்தாலும் அதை எதிர்பார்க்க தேவை. நல்ல திட்டமாக முன்னோக்கி கொண்டு செல்லணும். அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை, அதை இடையில நிறுத்தி அதுக்கு செலவழித்த பணம் அநியாயம், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு திட்டம் அப்படின்றத விட இது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, வாக்குறுதிகள் மக்களுக்கு உங்களுடைய விஞ்ஞாபனத்திலிருந்து அவ்வளவு வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மேனிஃபெஸ்டோ நம்மள்ட்டையும் இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் மங்கள சமர அவர்கள் உருவாக்கின QR சிஸ்டம் நாட்டுக்கு அது QR இல்ல, அவர் இது ஒரு ஃபார்முலா அடிப்படையில் அமைச்சர் QR சிஸ்டம் அவர்கள் உருவாக்கினார்கள். சூத்திரத்தை உருவாக்கினார். ஆகவே நாங்கள் நல்லதாக இருந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட QR சிஸ்டம் நாங்கள் இந்த QR சிஸ்டத்தை பயன்படுத்துறதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு என்பதை தான் நான் கூறுகின்றேன். அது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம். இன்று நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டு உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை சீர் செய்வதற்கான QR சிஸ்டம் என்ற அடிப்படையில் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமே ஒளியே கடந்த அரசாங்கம் செய்தவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்றோம் என்பதை நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சந்தர்ப்பத்திலே. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் உண்மையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை, அழகான ஆட்சி இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் இன்று இந்த நாட்டியை இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தித்வா புயலை பயன்படுத்தி நாட்டினுடைய ஆட்சியை வீழ்ச்சி அடைய செய்யலாம் என்று எதிர்பார்த்தார்கள். மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். நாங்கள் எதிரே வருகின்ற ஜூலை மாதம் ஆட்சியை நாங்கள் வீழ்த்துவோம் என்று சொன்னார்கள், டிசம்பர் மாதம் என்று சொன்னார்கள். அதனை கடந்து நாங்கள் இன்று இப்போது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாட்டு மக்களை அவர்கள் சிந்திக்காமல் இன்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அவர்களுக்கே தெரியும் மனச்சாட்சியினுடைய அடிப்படையில் உலகத்திலே சர்வதேசத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் இவர்களை மக்களை திசை திருப்புவதற்காக இவர்கள் பொய்களை கூறிக்கொண்டு இன்று இந்த சர்வதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண கல்ஃப் குடாநாட்டில் ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டினுடைய ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்யலாம் என்று இவர்கள், அதாவது எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கட்சி வேறுபாடுகளை மறந்து முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சிங்கள இனவாத கட்சிகளாக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து கொண்டு இன்று இந்த நாட்டினுடைய மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வரங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் முன்கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாக மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதே சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் சேர்ந்து பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சின்னு சொல்றது இதையும் சேர்த்து கொண்டே போங்க. எதிர்கட்சி வைக்கிற நல்ல விமர்சனங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் வெளியில இருந்து பார்க்குற நேரம், நாங்கள் ஊடகவியலாளர்களாக இருந்து பார்க்குற நேரம், ஏன் இந்த விமர்சனம் சரியாக தானே இருக்கு, ஏன் அரசாங்கம் இதை திருத்திக் கொள்ளலாமே. ஆனால் நீங்கள் பிடிவாதமாக சொல்லுங்க, இல்லை நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி நாங்கள் ஒருபோதும் செல்லவில்லை. எதிர்கட்சியினுடைய கடமை எதிர்கட்சி சொல்ற சகல விடயங்களையும் எம்பி நீங்க விமர்சிக்கிறீங்க, எதிர்கட்சியை தாக்குறீங்க. நாங்கள் ஊடகவியல், எங்களுக்கு கட்சி பாகுபாடு இல்லை, நாங்கள் பொதுவாக பேசுவோம். ஆனால் சபையில் வச்சும் சரி, சபைக்கு வெளியிலும் சரி, அதிகமாக சபையில் எதிர்கட்சி ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கிற நேரம் உங்களுடைய தரப்பிலிருந்து பாரிய விமர்சனங்கள், எதுவுமே நடக்காத மாதிரி பேசுங்க. இப்போ உங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள பல ஊழல்கள் நடந்திருக்கிறது, அது தொடர்பில் விசாரணை செய்ய சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, இல்லை தவறுகள் நடந்தே இருக்குது. இப்போ 323 கண்டெய்னர் நடந்த தவறு உண்மை, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. நிலக்கரி விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்குது உண்மை, எத்தனையோ பில்லியன் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்க? உண்மையிலே இந்த மிக நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருப்பது. எதிர்கட்சிக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதிலே அவர்களுக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்க்கின்ற போது, எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் இவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் குறைநிறைகளை சுட்டு காட்டுவது
மக்கள் சார்ந்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அடைந்து கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை வைத்து நாங்கள் ஆட்சியை வீழ்த்தி கொள்ளலாம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் வரத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஏற்கனவே செய்த ஊழல் மோசடியை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லது அவர்களுடைய வான்மையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்களே தவிர நல்ல விடயங்களை அவர்கள் பாராட்டுவதில்லை. இன்று பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விடயங்களை அவர்கள் பேசுவதில்லை. ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற சிறிய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு அவர்கள் முன்வைக்கின்றார்களே தவிர மக்கள் சார்பான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. நீங்கள் கூறியது போன்று நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசினீர்கள். அது மாத்திரமல்ல 323 கண்டெய்னர் தொடர்பான விடயங்களை பற்றி நீங்கள் பேசினீர்கள். ஆகவே இன்று இந்த ஆட்சியிலே ஊழல் மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே ஊழல் மோசடி என்பதை விட ஒரு சில நினைக்கின்றேன் அரசாங்கம் என்ற வகையிலே ஒரு சில தவறுகள் நடைபெறக்கூடும். அதனை நாங்கள் எதிர்காலத்திலே நிவர்த்தி செய்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த அரசாங்கத்திலிருந்து காணப்படுது. குறிப்பாக நீங்கள் நிலக்கரி தொடர்பான விடயங்களை பேசினீர்கள். அவை நிலக்கரியை இறக்குமதி செய்வதன் மூலமாக, அதாவது இப்போது பேசப்படுகிறது தரக்குறைவான எரிபொருட்களை அதாவது நிலக்கரியை இறக்குமதி செய்ததாக. ஆகவே அந்த நிலக்கரியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு கிராம் எரிக்கின்ற போது எவ்வளவு சக்தி வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் நிலக்கரியை இறக்குமதி செய்து அந்த நிலக்கரியை சுத்தம் செய்கின்ற அல்லது சக்தியாக மாற்றுகின்ற அந்த லெபோரட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த விடயத்திலே உண்மையிலே அதை போட்டு நாங்கள் சக்தியை விடுவிக்கின்ற போது குறைகள் காணப்படுகின்றன என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே அதாவது கடந்த காலங்களிலே ஒரு குறித்த நிறுவனம் தான் நிலக்கரியை இவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இதிலே இருக்கின்ற குறைநிறைகளை நிவர்த்தி செய்வதற்காக டிரான்ஸ்பரன்சி தெளிவுபடுத்தலுடைய அடிப்படையிலே மற்றவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் நிலக்கரியை இறக்குமதி செய்து இப்போது நாங்கள் மின்சார உற்பத்தியை செய்கின்ற போது அதிலே குறைபாடுகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் செய்கின்ற ஒப்பந்தத்திலே அதாவது ஒப்பந்தக்காரர்களை செய்கின்ற இடத்திலே அங்கு இன்னும் ஒன்று இருக்கின்றது. குறைநிறைகள் இருந்தால் அதனை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் அந்த உடன்படிக்கைகளே காணப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்திலே அரசாங்கம் அது தொடர்பான விடயங்களை கைக்கொள்ளும். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பல ஊழல் மோசடிகளை நாங்கள் ஒழித்திருக்கின்றோம். சொல்றீங்களா? அதாவது நாங்கள் ஊழல் மோசடிகளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம கொண்டு வந்தது, உங்களை கொண்டு வந்தது இதுக்காக தான், நீங்க செய்யணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தோம். ஆனா ஊழல் மோசடிகளை கண்டுபிடிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு உங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள வர இந்த மாதிரியான சிக்கல்களை கண்டுபிடிக்காம இருக்கீங்களா, இல்ல கண்டும் காணாம இருக்கீங்களா? உண்மையிலே இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி, யார் ஊழல் மோசடி செய்தாலும் அவர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆகவே அதனை அரசாங்கம் கண்டும் காணாதது போல் இருக்காது. இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும், இடதுசாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி, மக்கள் ஆட்சி, மக்கள் விரும்பியபடி இந்த ஆட்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் கடந்த கால ஆய்வுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை புலப்படுகின்றது. ஆகவே அதன் மூலமாக நாட்டிலே நல்லெண்ணம் கட்டியெழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் எங்கேயாவது ஊழல் மோசடி நடைபெறுமாக இருந்தால் அதை அரசாங்கம் சரியான முறையினை கை கொண்டு அதுக்கான தீர்வுகளை எடுக்கும். ஆனால் இவ்வாறு ஆங்காங்கே நடைபெறுகிறது. அதாவது மின்சார உற்பத்திக்காக, அதாவது நுரைச்சோலை மின்சார உற்பத்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகின்றது. கடந்த காலங்களிலே இந்த நுரைச்சோலையிலே நடந்தது என்ன, எங்கு நடைபெறுவது என்ன, இதை செய்தவர்கள் யார் என்பதை மக்களுக்கு தெரியும். ஆனால் நிலக்கரியை இறக்குமதி செய்து நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டியது எங்களது கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இதை இறக்குமதி செய்யறது அரசாங்கம் தானே. அரசாங்கம் யாரால இது வந்துச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது எரிசக்தி அமைச்சர் அங்கே இருக்கின்றார், அவருக்குரிய பங்கு அங்கே இருக்கிறது. ஆகவே அவர் அந்த அதாவது நிலக்கரி இறக்குமதி செய்கின்ற போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த அங்கே நிகழ்வுகள் நடைபெற்றிருக்குமாக இருந்தால், அதாவது நாங்கள் அதாவது டெண்டர் கோல் பண்ணி நிலக்கரியை நாங்கள் இறக்குமதி செய்கின்ற போது தரக்குறைவான எரிபொருள் நிலக்கரி பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதில் நாங்கள் அரசாங்கம் தர்க்க ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும். இல்லை, இப்போ பல எதிர்கட்சியை விட்டுருங்க, இப்போ நாட்டுக்கு கொண்டு வர முதல் கப்பல்ல இருந்து 8வது கப்பல் வரைக்குமே தரம் குறைஞ்சின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் 9வது கப்பலையும் கொண்டு வரீங்க, 10வது கப்பலையும் கொண்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே இதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாடப்பட்டிருக்கின்றன. டெண்டர்
முறையான அமைப்பு தான் அங்கே காணப்படுகிறது. அரசாங்கம் இப்போது சம்பந்தமான விடயங்களை உணர்ந்திருக்கின்றது. அவை அதற்கான ஏற்பாடுகள் எங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் ஒரு முறை குறிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த அதாவது டெண்டர் முறையிலே பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால், நாங்கள் எதிர்பார்த்த தரமான அந்த நிலக்கரி இல்லாவிட்டால் நாங்கள் அதுக்குரிய கம்பன்சேஷன் அந்த குறித்த நிறுவனத்தோடு நாங்கள் பேசி அதற்கான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை இப்போது அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைகளை முஸ்தீவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு கேள்வி, ஈரானினுடைய சம்பவத்தில் அரசாங்கம் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இல்லைன்ற குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. நீங்களும் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் முஸ்லீம் தமிழ் சிங்களம் எல்லாம் விட்டுரும், அப்படி விட்டதுனால தான் இப்படி ஒரு நல்ல ஒரு 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 முழுமையான ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. ஒரு பெரும்பான்மை 159 பெரும்பான்மையில் எல்லா மக்களும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் அதை விட்டோம். இந்த அரசாங்கம் இந்த விவகாரத்தில் ஒரு தளம்பல் நிலையில் இருக்குது, ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்க இல்லாமல் இருக்குது. ஈரானுக்கு உண்மையிலுமே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு நாட்டினுடைய இறைமையாண்மை மீறி இன்னும் 2 நாடுகள் சேர்ந்து எந்தவித இதுவும் இல்லாமல் நடவடிக்கை, எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிற நம்ம ஸ்ரீலங்கா அரசாங்கம் மட்டும் இது தொடர்பில் ஒரு தளம்பல் நிலையில் இருக்குது. சரியான ஒரு முடிவு எடுக்கலாம். அமெரிக்கா பக்கம் நிற்கிறதா, ஈரான் பக்கம் நிற்கிறதா, இஸ்ரேல் பக்கம் நிற்கிறதா, ஈரான் பக்கம் நிற்கிறதா? ஏன் இந்த நிலைப்பாடு? உண்மையிலே அரசாங்கத்தினோட நிலைப்பாடு என்ன? உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு கேள்வி. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. இந்த அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம், மக்களை மையமாக கொண்ட மிக நீண்ட 60 வருட போராட்டத்தின் பிற்பாடு இன்று இந்த ஆட்சியை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் வழங்கிய அந்த வரத்தின் பிரகாரம் இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதனை நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே நன்றாக உணர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் அணிசேரா கொள்கையிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் ஒரு நண்பனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய நாட்டை மிகச் சிறப்பாக கொண்டு செல்வதாக இருந்தால் சர்வதேச நல்லிணக்கம் எங்களுக்கு மிகவும் அவசியம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சர்வதேச நல்லிணக்கம் என்று சொல்கின்ற போது மிக தெளிவான விஷயம். அதாவது IMF, உலக வங்கி போன்றவை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டிலே நல்லாட்சியின் ஒரு சிறந்த ஆட்சி, அதாவது ஊழல் மோசடி இல்லாத மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு முன்னெடுத்து செல்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றபடியினால் அவர்களும் உணர்ந்து எங்களிடத்திலே உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்பதாக இருந்தால் நாங்கள் அதை உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம். எங்களுக்கு தெரியும் இலங்கை என்றால் அதாவது சர்வதேச கடனை செலுத்த முடியாத பங்குரோத் அடைந்த ஒரு நாடாகத்தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு கடன் வழங்குவதில்லை சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, அது போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எங்களை மதிக்கவும் இல்லை. சர்வதேச கடனை நாங்கள் செலுத்த முடியாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்று சர்வதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான ஒரு நிலை எங்களுக்கு தெரியும். அண்மையிலே நீங்கள் பல ஊடகங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அரசாங்கமும் அது தொடர்பான விடயங்களை கை கொண்டிருந்தது. இந்தியாவிலே போர் பயிற்சி நடைபெற்றது. பல நாடுகள் பங்கு கொண்டிருந்தன. போர் பயிற்சி முடித்து கொண்டு இந்தியாவிலிருந்து ஈரானுடைய கப்பல், அதாவது யுத்த கப்பல்கள் அவர்களுடைய நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது எங்களுக்கு தெரியும் அசாதாரணமான சூழ்நிலை குடாநாட்டிலே நடைபெற்று சர்வதேசத்திலே நடைபெற்று கொண்டிருந்த போது இந்த கப்பல்களில் ஒன்று இலங்கையினுடைய சர்வதேச கடற்பரப்புக்கு அண்மையிலே வந்தபோது அது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டது. அவர்கள் பூரணமான அவர்கள் சர்வதேச நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையிலே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கொள்கை திட்டங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இது சர்வதேச உடன்படிக்கையிலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்ட போது நாங்கள் இந்தியா கூட பயந்த ஒரு நிலையிலே காணப்பட்டது. இந்தியா கூட இதிலே எந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் எல்லோரும் சர்வதேச ரீதியாக அறியக்கூடியதாக இருக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த கப்பல் தாக்கப்பட்ட போது இலங்கை அரசாங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து அதிலே பாதிக்கப்பட்டவர்களை இலங்கைக்குள் கொண்டு வந்து, மரணித்தவர்களை இலங்கைக்குள் கொண்டு வந்து, ஆகவே அவர்களுக்கான சிகிச்சைகள் மேற்கொண்டு, அவர்களுடைய மரணமடைந்தவர்களை காப்பாற்றி கொண்டு, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு நல்ல ஒரு நடைமுறை அப்படியான சந்தர்ப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அடுத்த ஒரு கப்பலும் வந்தது. அதனை நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் நாங்கள் அவற்றை பாதுகாத்து உள்ளே எடுத்து இப்போது நாங்கள் பாதுகாத்து அவருக்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம். ஆகவே இதை விடவும் சர்வதேச நல்லிணக்கமா?
இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டதன் பிரகாரம்தான் இன்று நாங்கள் எங்களுடைய ஈரான் போன்ற நாடுகளை நாங்கள் இந்த சர்வதேச யுத்த நிலைமைகளிலிருந்து அதாவது நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் அவர்களை பாதுகாத்திருக்கிறோம். இதை விட மேலதிகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் சென்று அதற்கான எங்களுடைய தூதரத்துக்கு சென்று கைச்சாத்திட்டார்கள். நாங்கள் கூட எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எல்லோரும் ஈரான் தூதரகத்துக்கு சென்று நாங்கள் எங்களாலான எங்களுடைய மனமார்ந்த அந்த நிகழ்வை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்தோம். அவர்களுடைய புத்தகங்களை நாங்கள் கையெழுத்திட்டு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். ஆகவே இன்று எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களால் நீங்கள் பேசுகின்றது போன்று அண்மையில் நான் பார்த்தேன். எங்களுடைய ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய தலைமையை நாங்கள் பார்த்தோம். இப்படி முஸ்லீம்களை ஏமாற்றுகின்ற சில தலைமைகள் மக்கள் மத்தியிலே சென்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஈரானுக்கு சாதகமாக இருக்கவில்லை, ஈரான் தொடர்பாக அறிக்கை விடவில்லை என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் பார்ப்பது நாட்டுக்காக இவர்கள் பேசவில்லை. ஆகவே இவர்கள் குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலே சென்று இந்த அரசாங்கம் பிழை விடுகிறது, முஸ்லிம்களை கவனிக்கவில்லை என்று இவர்கள் பேசி மீண்டும் இழந்த அந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம்தான் இவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலும் பார்லமெண்டத்திலும் இவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த நாட்டை பற்றியோ இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை பற்றியோ இவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் இல்லை. ஆகவே அரசாங்கம் முடிந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அதாவது நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் நாங்கள் இன்று எல்லோரும் ஒற்றுமையாக இந்த நாட்டை கட்டியெழுப்பி எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே உருவாகப் போகின்ற இளைஞர்களுக்கு இந்த நாட்டை கையளிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் பிரதேசவாதம், மதவாதம், இனவாதம், மொழிவாதம் கடந்து செயற்படுவதை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள், நீங்களும் உணர்ந்திருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையிலே அரசாங்கம் நாங்கள் எல்லா நாடுகளும் எங்களுக்கு அவசியம். இன்று எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியா, சீனா போன்ற நாடுகளோடு நாங்கள் அது மாத்திரமல்ல இன்று ரஷ்யா போன்ற நாடுகளோடு இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை கூட நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜியோபொலிட்டிக் எங்களுடைய பிராந்திய நாடுகளோடு நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக நாங்கள் இப்போது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஈரான் நாடு கூட எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே, அதை எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று அமெரிக்கா என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச ரீதியாக பேசப்படுகின்ற ஒரு வல்லரசு இருக்கின்றது. அவர்களை நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் எதிர்த்து விட முடியாது. எல்லா நாடுகளும் எங்களுக்கு அவசியமான நாடுகள், நாங்கள் அணுசர கொள்கையில் இருக்கின்றவர்கள். ஆகவே நாங்கள் சர்வதேச நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்ற ஒரு நாடு. இன்று எங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்த ஈரான், இஸ்ரேல் அதுபோன்ற அமெரிக்கா இந்த யுத்தத்திலே இந்த ஈரானிய கப்பலையும் அங்கே இருக்கின்ற படை வீரர்களையும் காப்பாற்றிய விடயங்களிலே ஐக்கிய நாடுகள் சபை கூட எங்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது, ஜனாதிபதி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இதை விட எங்களுக்கு என்ன அவசியம்? ஆனால் இவர்கள் இன்று பார்லமெண்டத்திலே இந்த நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளை சீர் செய்வதற்காக இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்காமல் இவர்களுடைய நிலைப்பாடு இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே பல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று இவர்கள் இந்த விடயம் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், நேரம் போதாது. இந்த விவகாரத்தில் இப்போ நீங்கள் சொல்ல நேரம் நீங்கள் பலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலை கூட நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் கண்டிக்கல, தொடர்பில் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கல. அப்போ இதிலிருந்து என்ன தெளிவாக புரியுது? சில விஷயங்கள் தெளிவாக புரியுது இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் கூறுவது போன்று, அதாவது பலஸ்தீன மக்களுக்காக நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலே கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி கொடுத்தாங்க. இந்த ஆட்சிக்கு வர முதல்ல கொடுத்தீங்க, நானும் இல்லைன்னு சொல்ல. அந்த போராட்டங்களுக்கு நான் செய்தியாளராக சென்று இருக்கிறேன், மைக் பிடிச்சிருக்கிறேன், நியூஸ் செய்து. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குரல் பதிவு வரலையே. உங்களுடைய குரல் மாறாக உங்களுடைய அரசாங்கம் பலஸ்தீனுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுனான்ற சிறு இளைஞனை கொண்டு போயிட்டு கைது செஞ்சு நீங்கள் தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். அதாவது பலஸ்தீன தலைவர் தான் இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீனுக்கு ஆதரவாக அரசாங்கம் எந்த போராட்டங்களையும் நடத்தலையே. அதாவது இஸ்ரேல் பலஸ்தீனை தாக்குற நேரம் உண்மையிலே இப்போ ஈரான், அமெரிக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் வீதிக்கு இறங்கி எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களில் கூட நாங்கள் முன்னின்று பல போராட்டங்களை நடத்திய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு எனக்கு சொல்லுங்க, ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு என்பிபியில் இருக்கிற முஸ்லீம் எம்பிமார்களோ அல்லது நம்மளுடைய சகோதர எம்பிமார்களோ பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எங்கே அந்த யுத்தம் நடக்குன்னு ஆர்ப்பாட்டங்கள் செய்தாங்க.
ஒரு நாங்கள் இடத்தை கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்தோம், பாராளுமன்றத்திலே பலஸ்தீனத்துக்கு சாதகமாக நாங்கள் பேசினோம். ஏன் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கம் நேரடியாக நான் உங்களோட ஊடகத்துக்கு முன்னால் கூறுகின்றேன், நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்தவர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கம் கூட எங்களுடைய பாராளுமன்றத்திலே நாங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய அமைச்சர்கள் பேசியிருக்கின்றார்கள். நல்லது பேசியிருந்தால் நல்லது. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் எம்பி, நேரம் போதாது. ஒரு சின்ன ஒரு கேள்விதான், சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். இந்த கணக்காய்வாளர் தெரிவு இருக்கிறது இல்லையா, அந்த அரசியலமைப்பு சபை இருக்கு இல்லையா, குழு, அதில் நீங்கள் ஒரு மெம்பரா? நீங்கள் ஒரு மெம்பர். இப்போது இந்த ஸ்ரீதரன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு இல்லையா கடந்த காலங்கள், அவர் அரசாங்கத்துக்கு சாதகமாக வாக்களித்தார், ஆனால் அவர் ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்கிறார், கஜேந்திரகுமார் சொல்கிறார் இல்லை வாக்களிச்சிருக்கிறாங்க, எதிரணின்னு சொல்கிறாங்க அவர் நீங்கள் பேச்சை மீறி வாக்களித்தார். இதில் உண்மைத்தன்மைன்னு சுருக்கமாக சொல்ல, ஸ்ரீதரன் உண்மையாகவுமே அந்த கணக்காய்வாளர் இராணுவ அதிகாரி தெரிவுக்கு ஆதரவாக வாக்களித்தாரா இல்லையா? அது அவருடைய சொந்த விடயம். அவை சிறிதரன் என்பது தொடர்பாக நான் இங்கு அவருடைய ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பொறுப்புமிக்க ஒரு நாட்டினுடைய பிரஜை நல்லொரு விடயம் நடைபெறுகின்ற போது அவர் யாராக இருந்தாலும் நல்ல விடயங்கள் நடக்குமாக இருந்தால் அதற்கு ஆதரவு வழங்குவதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை அரசியலாக்குவதுதான், தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் அல்லது இவர் செய்தது முற்றுமுழுதாக தவறு என்று கூறிக்கொண்டு தங்களுடைய சொந்த இலக்குகளை அடைவதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்களே ஒழிய இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள், கிறிஸ்தவர்கள், நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு தெரியும் அந்த எங்களுக்கிடையே உறவுகள் என்று இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இனவாத அரசியல் செய்தார்கள். முஸ்லிம்களை தமிழர்களோடு சேர்ந்து வாழ விடவும் இல்லை, தமிழர்களை முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ விடவும் இல்லை, முஸ்லிம்களை சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ விடவும் இல்லை. இவர்கள் கொண்டு வந்த அவர்களுடைய சித்தாந்தம் இனவாத அரசியல். அவை இன்றும் அவர்களுடைய இனவாத அரசியலை முன்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற ஆட்சியின் பிரகாரம் மக்கள் இனவாதத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். எதிர்காலத்திலே இவர்களுடைய இனவாத கருத்துக்கள், நான் நினைக்கின்றேன் நேற்றும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர் மக்கள் வாங்கிய பொது காணி அதிலே அவர் கல்விக்கு சென்றிருக்கிறார். அங்கு மக்கள் பதற்றத்தை உருவாக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். இது இவர்களால் முடியாது என்று மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இனவாதத்தை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அரசியல் செய்ய முடியாது. அப்படி இவர்கள் செய்வார்களேயாக இருந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மீண்டும் இந்த நாடு அதாள பாதாளத்திலே செல்லும், பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறும். எங்களுடைய இளைஞர்கள் சிங்கப்பூர் விருத்தி அடைந்திருக்கிறது, மலேசியா விருத்தி அடைந்திருக்கிறது, ஜப்பான் விருத்தி அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டையும் ஒரு சிங்கப்பூராக ஒரு மலேசியாவை ஏன் நாங்கள் உருவாக்கக்கூடாது? இன்று எங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஏற்பட்ட தித்வா புயல் அனர்த்தம், அதுபோன்று சர்வதேசம் அங்கே ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை சமாளித்து கொண்டு இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி அவர்கள் எப்படியோ இந்த நாட்டை சிறப்பாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதற்காக இந்த நாட்டு மக்கள் சார்பாக நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு பேசிக்கொண்டிருக்கிற ஞாபகம் வச்சு அந்த இது குழுவில் நீங்களும் இருக்கிறீங்க, நீங்கள் இருந்தீங்கன்ற ஞாபகம் இருக்குது. அதனால தான் டக்குனு உங்கள்கிட்ட அந்த கேள்வியை நான் தொடுத்தேன். இது உண்மையா என்ன சம்பவம்ன்றது இப்போ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, அது அவரை தனிப்பட்ட விஷயங்கள், அது தொடர்பாக நான் பேச விரும்பலன்னு. அந்த கேள்வி வந்ததுக்கு காரணம் நீங்கள் இருக்குங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, அந்த ஞாபகம் இருக்குது பேர்கள், அதனால தான் கேட்டேன். நல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய கலையகம் வருகை தந்து இந்த சதுரங்கம் நிகழ்ச்சியில், மகுடம் டிவியினுடைய சதுரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னும் நிறைய விடயங்கள் பேச இருக்கிறது. நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மகுடம் டிவி சார்பாகவும் சதுரங்கம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னை இங்கு அழைத்து என்னை பேட்டி கண்டமைக்காக உங்களுக்கும் உங்களுடைய ஸ்தாபனத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது, நன்றி. நாங்கள் அவ்வாறு ஆதம்பாவா பாராளுமன்ற உறுப்பினர், அரசாங்கத்தினுடைய ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது சமகாலம் இடையிலே. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சதுரங்கம் இன்றைக்கு. எனவே இன்னும் பலர் இருக்கிறார்கள், பல விடயங்கள் பேச இருக்கிறோம். சந்திப்போம் அடுத்த பாரம் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு, நன்றி, வணக்கம்.